மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயகாந்தன் அவர்களுடைய நாவல் தான். அதை பற்றி நான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த நாவலை வந்து நானும் என்னுடைய புக் மேட், ஏன்னா அது புக் மேட்டுன்னு பார்க்குறீங்களா, ரூம்மேட்டு, கிளாஸ்மேட்டு, என் பஸ் மேட்டு கூட கிடையாது, புக் மேட்டு. இதெல்லாம் புக் மேட்டு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது புத்தகத்தை எடுக்கும்ல நூலகத்தில், புத்தகத்தை எடுக்கிற போது பழக்கப்பட்ட நட்பு தான். அந்த நண்பர் வந்து இந்த நூலை வாங்கணும்னு சொன்னார். அதாவது வந்து ஜெயகாந்தன் எழுதிய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், இந்த புத்தகம் வந்து நாங்களும் வரும். இந்த புத்தகத்தை வாங்கலாம் சேர்ந்துன்னு அவர் சொன்னார். என்னோட புக் மேட், அதாவது லைப்ரரி நூலக நண்பர்னு சொல்லலாம். அவர் சொன்னார், இந்த புத்தகம் வந்து வாசிக்கணும், கண்டிப்பா நிச்சயமா நான் வாசிக்கணும், வாங்குவோம், ரெண்டு சேர்ந்து வாங்குவோம், பணத்தை பங்கிட்டு வாங்குவோம்னு சொன்னார். ஆனால் சொன்னேன், இருங்க நண்பா, கொஞ்சம் நூலகத்தில் தேடி பார்ப்போம், நிச்சயமா இந்த நூல் இருக்கும். ஏன்னா ஜெயகாந்தன் எழுதிய நூல்கள் வந்து டாப் 10 ஃபர்ஸ்ட் ரீடிங், கண்டிப்பாக நூலாக வாசிச்சே ஆகணும்னா கண்டிப்பாக இந்த நூல் வரும். ஏன்னா இந்த நூல் வரும், எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நூல் ரொம்ப அரசு நூலகத்தில் தேடி பிடிச்சி தொலாவி எடுத்து அந்த நூல் எடுத்து அவனுக்கு காமிச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த நண்பன் சந்தோஷப்பட்டு அந்த நூலை வாங்கி வாசிச்சுட்டு பொறுமையாக கொடுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாசிச்சுட்டு எனக்கு கொடுத்தேன். நானும் இந்த நூலை இது மாதிரி வாசிச்சது கிடையாது. ஜெயகாந்தோட நூல்கள் பல நூல் அரசு நூலகத்துக்கு நான் வாசிச்சிருக்கேன். அதே மாதிரி சிறுகதைகள், கதைகள் நிறைய வாசிச்சிருக்கேன். ஆனால் வந்து இந்த புக்கு நான் இது வரைக்கும் வாசிச்சே கிடையாது. இந்த புத்தகத்தை அமைஞ்ச போது எனக்கு தெரியும், இந்த புத்தகத்தை எடுத்து பாடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவனை வாசிச்சேன். நானும் இப்போ தான் வாசிச்சு முடிச்சேன். இந்த நூலோட கதையை வந்து ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஹென்றி என்ற ஒரு இளைஞன் வந்து தன்னோட ஊருக்கு திரும்பி பயணம் பண்ணி போறாரு. அப்பா வாழ்ந்த ஊருக்கு திரும்பி பயணம் பண்ணி போறாரு. அந்த போகும்போது அவரோட நினைவுகள் பழைய இதெல்லாம் வந்து போய் அவரோட பூர்வீக வீடு இருக்குல்ல, அந்த வீடை வந்து கட்டமைச்சு கட்டுறாரு. இதுதான் இந்த நாவலோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு இளைஞன், ஆங்கில இளைஞன் ஹென்றி என்ற பெயர் கொண்ட ஒரு இளைஞன் வந்து அவரோட அப்பா வாழ்ந்த ஊருக்கு அந்த பழைய வீட்டுக்கு போய் வாங்கி கட்டுறாரு. இதுதான் இந்த நாவலோட சுருக்கம். இந்த நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட 25 கதாபாத்திரங்கள் வருது. அந்த 25 கதாபாத்திரங்கள் மனசுல தெளிவாக நிற்குங்க. ரொம்ப அருமையாக இருக்காரு ஜெயகாந்தன் அவர். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரம் ஹென்ரியா இருக்கட்டும், துரைக்கண்ணா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவராஜனா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மணியக்காரரு, அப்புறம் கோசலையர், அப்புறம் வந்து கனகசரி முதலியார் போன்ற பல கதாபாத்திரங்கள், பாண்டு, மண்ணாங்கட்டி, அதே மாதிரி பெண்கள் கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அக்கம்மாள், கிளியம்மாள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வத்தம்மாள், சொல்லி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காரு. இந்த நாவல் இவெல்லாம் நான் வாசிக்காம இருந்து எனக்கு ரொம்ப குழம்பி போய் இருந்தேன். இதை வந்து எப்படி நான் விற்போம், இந்த நாவலை ரொம்ப அருமையாக இருக்கே, எப்படி இந்த நாவலை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த நண்பர் சொன்னப்போ தான் வாசிப்போம், எதுக்கும் வாசிப்பது ரொம்ப அருமையாக இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக படிக்கக்கூடிய நாவல். அதாவது நீங்கள் தனிமையில் இருக்கும்போதோ, இல்லாட்டி வெளியூர் பிரயாணங்களில் போகும்போதோ, இல்லாட்டி மனசோர்வோ மன அழுத்தமோ ஏதாவது இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கொடுத்து இந்த புத்தகத்தை வாசிங்கன்னா நீ எடுத்துட்டு திரும்ப வைக்கிறதுக்கு மனசு வரும். அந்த மாதிரி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக சுவையா உங்களை கடத்தி கொடுக்கும். இந்த ஊரு இந்த நாவலுக்குள்ளேயே போய் பயணம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்காரு. குறிப்பிட்டு 2-3 சம்பவங்கள் நாவலில் சிறப்பாக சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவராஜனும் ஹென்ரியும் சந்திக்கக்கூடிய இரு சந்திப்புகள், அவங்க வீட்டில் தேவராஜன் வீட்டில் போய் வந்து ஹென்றி தங்கி இருக்கிறாகட்டும், இந்த கிணத்துல குளிக்கிறாகட்டும், ரொம்ப நம்ம கூட வந்து அவங்க கூட வந்து இப்போ இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாவல்களை நம்ம அதை கொண்டு வந்துருவார், பயணப்படுத்தி கொண்டு வந்துருவார் ஜெயகாந்தன். இந்த மாதிரி எழுதியிருக்காரு. அதே மாதிரி 2வது அந்த பஞ்சாயத்து பண்ற துரைக்கனுக்கும் ஹென்ரிக்கு நடக்கக்கூடிய பஞ்சாயத்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பஞ்சாயத்துல வந்து துரைக்கன் வந்து பெருந்தன்மை வந்து விட்டு கொடுத்துருவாரு, நம்ம சொத்தை வந்து அந்த இதாக இருக்கும். 3வது வந்து மண்ணாங்கட்டி வந்து படிப்பு பள்ளிக்கூடம் போற காட்சியாக இருக்கும். எல்லாமே ரொம்ப அற்புதமா அருமையா எழுதியிருக்காரு ஜெயகாந்தன் அவர். ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்தார் நாவலில். இந்த நாவலில் ப்ளஸ், எல்லாமே ப்ளஸ் தான். எனக்கு ஊர்த்துன ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நாவலில் இறுதியில் வந்து ஒரு ஒரு பெண்மணி வராங்க, 17-18 வயசு சரி, ஒரு பெண் வராங்க. அவங்க வந்து பேபின்னு சொல்றாங்க. அந்த கதாபாத்திரம் தான் எதுக்கு வந்துச்சு எனக்கு இன்னும் தெரியல. அந்த கதாபாத்திரம் தான் எனக்கு ஒரே குழப்பிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க அந்த கதாபாத்திரம் எதுக்கு வந்துச்சு, அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ரோலுமே கிடையாது இந்த நூலில் வந்து. இந்த புத்தகத்துல ஒரு ரோலும் கிடையாது. வர்றாங்க, மரத்தை சாலையோரத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்க, பெருக்கன்னு சொல்றாரு, நம்ம வராங்க, வீட்டுக்கு வராங்க, அந்த பேபி வராங்க, எதுக்குன்னு அந்த இது மட்டும் தான் எனக்கு இன்னும் தெரியல. மற்ற எல்லா கதாபாத்திரமும் கச்சிதமா பொருந்தி எழுதியிருக்காரு. எல்லா கதாபாத்திரம் மனசு அடைக்கும். உங்களுக்கு வாசிச்சிங்கன்னா 400 பக்கங்கள் மிகாமல் இருக்கு, 400க்கு மேல பக்கங்கள் சரியா மேல இருக்கு இந்த புத்தகம் இருக்கு. நீங்க நேரத்தை கொடுங்க, வாசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுங்க, நல்லா வாசிங்க, ரொம்ப சுறுசுறுப்பா சுவையாக இருக்கும். இதை வாசிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு இந்த நாவலை போட்ட மாதிரி ஒரு புது மனிதா வருவீங்க. ஒரு புது ஒரு வீடு, புது உலகம், அது மாதிரி சொல்றேன். ஒரு மனிதன் ஒரு வீடு உலகம் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி புது மனிதன் புது வீடு புது உலகம், இந்த மாதிரி தான் நாவல் எழுதியிருக்காரு. சிம்பிளா சொல்றாங்க, ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் அவசியமா வாசிக்கணும். எல்லா புத்தக நிலையங்களிலும் இருக்கும், எல்லா பதிப்புகளிலும் இருக்கும். இன்னொரு நிச்சயமா நீங்க வாசிக்க நம்புறேன். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்கு ஒன்றும் வருத்தமா கிடையாது. நான் வீடியோ கொடுத்தா இருக்கு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்கலாம் சரி, நான் வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு தான் இருப்பேன். சொல்றேன், என்னோட நேரத்தை வந்து வித்தியா கழிக்காம வேலையில் உள்ள வேலை சொல்றது பயனுள்ள மாதிரி என்னோட பொழுதுதான் கழிப்பேன். நான் நேரம் கிடைக்கும் போது நான் வீடியோ போட்டு தான் இருப்பேன், கண்டிப்பா நிச்சயமா. நீங்க வந்து ஃபேமிலியை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து ஏகப்பட்ட புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. தொடர்ந்து நான் விமர்சனம் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். நன்றி, சந்திப்போம்.